Welcome to bilingual e-lecturers for Diploma Mechanical Engineering students. Subject Heat Power Engineering, Unit 2, Lecture number 9. Second unit பொறுத்தளவுக்கு first chapter is air cycle. Air cycle அப்படிங்கிற ஒரு chapter. நம்ம ஏற்கனவே சைக்கிள் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். சைக்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டும் ரிட்டர்ன்ஸ் ஆகக்கூடிய பாயிண்ட்டும் சேமாக இருக்கணும். தட் மீன்ஸ் இஸ் அ சைக்கிள். தெர்மோடைனமிக் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த சீரியஸ் ஆஃப் ப்ராசஸ் பெர்ஃபார்ம்டு ஆன் அ சிஸ்டம் ஸோ தட் த சிஸ்டம் அட்டைன்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட். தன்னுடைய பழைய பாயிண்ட்டுக்கு வந்துடணும். இப்போ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டிஎஸ் டயக்ராமும் பிவி டயக்ராம் போட்டுக்கிறோம் அப்படின்னா ஆரம்பிக்கக்கூடியது 1 2 3 4 4 to 1 அப்படி என்னவாயிருது starting point and end point will be the same. It's known as a cyclic process. So thermodynamic cycle. Next அதையே வந்து என்ன அப்படின்னா PV and TS diagram பார்த்தோம் அப்படின்னா area is a closed. Cycle is closed cycle. அதில் தான் என்ன அப்படின்னா இப்போ PS diagram PV diagram ஆகட்டும் TS diagram ஆகட்டும் என்னவாயிருது cycle is closed. 1 to 2 2 to 3 3 to 4 4 to 1. It's a closed cycle. TS diagramல எப்படி இருக்கு 1 to 2 2 to 3 3 to 4 4 to 1. It's a closed cycle. அடுத்தது what is mean by air cycle? thermodynamic cycleலயே அதனுடைய ஒர்க்கிங் ஃப்ளூயிடானது ஏராக இருந்தால் அந்த சைக்கிள் இஸ் known as air cycle. தெர்மோடைனமிக் சைக்கிள் என்னவோ அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தட் மீன்ஸ் ஒர்க்கிங் ஃப்ளூயிட் இஸ் a air. அதான் டெஃபினிஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏர் இஸ் யூஸ்ட் அஸ் த ஒர்க்கிங் ஃப்ளூயிட். த ஏர் இன் an engine cylinder may be subjected to series of operation and returns to its original state is known as a air cycle. Air cycle. thermodynamic cycle ஏர் சைக்கிளும் ஒரு மைனர் சேஞ்ச் ஒர்க்கிங் ஃப்ளூயிட் ஏராக இருந்தால் அது ஏர் சைக்கிள். அப்போ வாட் இஸ் மீன் பை ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி? த தெர்மல் எஃபிஷியன்சி அப்டைன் யூஸிங் ஏர் as working fluid is known as air standard efficiency. Air standard efficiency அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா நார்மலாக the ratio between work done and the heat supplied during the cycle is known as air standard efficiency. நார்மலாக நம்ம வந்து எஃபிஷியன்சி அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறோம்? எஃபிஷியன்சி அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா அவுட்புட் டிவைடட் பை இன்புட். அவுட்புட் டிவைடட் பை இன்புட். இங்கே வந்து அவுட்புட் அப்படிங்கிறது என்ன நமக்கு இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் இஸ் சப்ளைடு. ஹீட் இஸ் சப்ளைடு. அப்போ ஹீட்டை சப்ளை பண்ணுறோம், அது ஒர்க்காக மாறுது, ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுது. அப்போ நீ சப்ளை பண்ணக்கூடியது ஹீட்டு, வெளியே வரக்கூடியது ஒர்க் டன். தட் மீன்ஸ் சப்ளை இஸ் known as a இன்புட். அவுட்புட் அப்படிங்கிறது என்னது? ஒர்க் டன். அப்போ நார்மலாக வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் டிவைடட் பை இன்புட். இதுதான் என்னது காமன் ஃபார்முலா. அதை ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சிக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா த ரேஷியோ பிட்வீன் த ஒர்க் டன் அண்ட் த ஹீட் சப்ளை டியூரிங் த சைக்கிள். அப்போ தான் என்ன ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு work done divided by heat supplied. work done divided by heat supplied. அந்த work done அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம்? work done அப்படிங்கிறது நீ சப்ளை பண்ணக்கூடிய ஹீட் அத்தனையுமே work done-ஆ கன்வெர்ட் ஆகாது. ஒரு சம் பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் வில் பி அக்கர். அதனால் work done is equal to என்ன சொல்கிறோம்? ஹீட் சப்ளைட் மைனஸ் ஹீட் ரிஜெக்டட். ஹீட் சப்ளைட் மைனஸ் ஹீட் ரிஜெக்டட். அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு work done divided by heat supplied. Once again is equal to heat supplied minus heat rejected divided by heat supplied. அப்போ air standard efficiency is equal to work done divided by QS. work done அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா QS minus QR divided by QS. இதையே எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 minus QR
divided by QS. இதான் என்னது காமன் ஃபார்முலா ஃபார் as standard efficiency. நெக்ஸ்ட்டு சைக்ளிக் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. ஒன்று ரிவர்சபிள் ப்ராசஸ், இன்னொன்று irreversible ப்ராசஸ். ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னால் என்ன அப்படின்னா இந்த சைக்கிள் ரிவர்ஸ் டைரக்ஷன்லேயும் ஆப்ரேட் ஆகும். அதான் என்ன தெர்மோடைனமிக் ப்ராசஸ் செட் டு பி எ ரிவர்சபிள் if it is traced the same path in the reverse direction when the process is reversed process. அதுக்கு எக்ஸாம்பிள் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், ஐசோதெர்மல் ப்ராசஸ், அடியபேட்டிக் ப்ராசஸ், இதெல்லாமே ரிவர்சபிள் ப்ராசஸ். irreversible ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன, cannot be operate in a reverse direction is known as a irreversible process. எக்ஸாம்பிள் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ், த்ராட்லிங் ப்ராசஸ், இதெல்லாமே என்னது irreversible ப்ராசஸ். வாட் இஸ் மீன் பை கண்டிஷன் ஆஃப் ரிவர்சபிலிட்டி? என்னென்ன கண்டிஷன் இருக்குது? ஒரு தெர்மோடைனமிக் ரிவர்சபிலிட்டி ஆஃப் ஹீட் என்ஜின் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் மஸ்ட் பி satisfied. Number 1, the working substance must be a good conductor of heat. Good conductor of heat. ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸாக இருக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், there should be no loss of heat by conduction, convection and radiation. கண்டக்ஷன்னாலேயோ கன்வெக்ஷன்னாலேயோ ரேடியேஷன்னாலேயோ எந்த விதமான ஹீட் லாஸ் ஆகக்கூடாது. அது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், there should not be any free expansion and throttling process. ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் அண்ட் த்ராட்லிங் ப்ராசஸாக இருக்கக்கூடாது, ஏன்னா அது irreversible ப்ராசஸ். ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் வால்யூம், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், அடியபேட்டிக் ப்ராசஸ், இதெல்லாமே என்னது ரிவர்சபிள் ப்ராசஸ். அதனால் ப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸும் த்ராட்லிங் ப்ராசஸையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபோர்த் பாயிண்ட், த ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் அண்ட் த ஹாட் பாடி must be at the same temperature during heat supplied. அதாவது ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் ஆனது ஹாட் பாடி எப்படி இருக்கணும், must be at the same temperature during heat supply. ஹீட்டை சப்ளை பண்ணும்போது ஹாட் பாடியினுடைய டெம்பரேச்சர் சேமாக இருக்கணும். ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸினுடைய டெம்பரேச்சரும் ஹாட் பாடியினுடைய டெம்பரேச்சரும் ஈக்குவலாக இருக்கணும் எப்போ ஹீட்டை சப்ளை பண்ணும் பொழுது. அதே மாதிரி டியூரிங் ஹீட் ரிஜெக்ஷன் the working substance and the cold body should be at a same temperature. ஹீட்டு சப்ளை பண்ணும் பொழுது ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸினுடைய டெம்பரேச்சரும் ஹாட் பாடியினுடைய டெம்பரேச்சரும் சேமாக இருக்கணும். ஹீட்டு ரிஜெக்ஷன் ஆகும் பொழுது ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸினுடைய டெம்பரேச்சரும் கோல்டு பாடியினுடைய டெம்பரேச்சரும் ஈக்குவலாக இருக்கணும். இதை கண்டிஷன் ஆஃப் ரிவர்சபிலிட்டி. நெக்ஸ்ட்டு அசம்ஷன் மேட் இன் as standard efficiency. அதாவது ஒரு ஏர் சைக்கிளினுடைய அசம்ஷன் என்ன, இந்த அசம்ஷனை ஃபாலோ பண்ணித்தான் ஏர் சைக்கிள்ஸ் நம்ம பற்றி படிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு அதனுடைய அசம்ஷன் என்ன அப்படின்னா, நம்பர் 1, ஏர் இஸ் த ஒர்க்கிங் ஃப்ளூயிட். கம்பல்சரியாக அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கிங் ஃப்ளூயிட் ஏராக மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த லிக்யூட் எனி ஒர்க்கிங் ஃப்ளூயிடை யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி ஃபார் அ ஏர். Second, the gas in the engine cylinder is a perfect gas. It obeys the gaseous law. இந்த ஏரானது என்னவாக இருக்கணும், பெர்ஃபெக்ட் கேஸாக இருக்கணும். அடுத்தது கேசியஸ் லாவை ஒபே பண்ணணும். எல்லா கேசியஸ் லாவை நம்ம கேசியஸ் லா ஏற்கனவே பார்த்துருக்கோம். பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, ரெனால்ட்ஸ் லா, ஜூல்ஸ் லா, அபகோடஸ் லா அப்படின்னு ஒரு 5 விதமான லா பார்த்துருக்கோம். அந்த லாவை ஒபே பண்ணக்கூடிய ஒர்க்கிங் ஃப்ளூயிடாக இருக்கணும். Third point, all the compression and expansion process strictly a reversible adiabatic process or isentropic process. கம்ப்ரஷன் நடக்கும் பொழுதும் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும் பொழுதும் கண்டிப்பாக அது அடியபேட்டிக் ப்ராசஸாக இருக்கணும். இது வெரி இம்பார்ட்டன்ட் அசம்ஷன். ஃபோர்த் பாயிண்ட், தெர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன் இன்சைட் த சிலிண்டர். சிலிண்டருக்குள்ளே எந்த விதமான ஃப்ரிக்ஷன் ஏற்படக்கூடாது. ஏன்னா ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டால் என்ன ஆகும், அதிகமான சிலிண்டர் ஹீட்டாக ஆரம்பிக்கும். ஓவர் ஹீட் ஆகும் பொழுது என்ன நடக்கும், சிலிண்டர் பஸ்ட் ஆகிரும். அதனால் நோ ஃப்ரிக்ஷன் இன்சைட் அ சிலிண்டர். நெக்ஸ்ட் பாயிண்ட், த சைக்கிள் இஸ் கன்சிடர் அஸ் அ க்ளோஸ் சைக்கிள். கம்பல்சரியாக ஒரு க்ளோஸ் சைக்கிளாக மட்டும்தான் இருக்கணும், இது ஓப்பன் சைக்கிளாக இருக்கக்கூடாது. தெர் இஸ் நோ கெமிக்கல் ரியாக்ஷன் இன் த என்ஜின் சிலிண்டர். சிலிண்டருக்குள்ளே எந்த விதமான கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படாமல் இருக்கணும்.
அடுத்தது ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் ஆஃப் ஏர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் என்டையர்லி த்ரூ அவுட் த சைக்கிள். சிபி சிவியினுடைய வேல்யூ சைக்கிள் ஃபுல்லாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அடுத்தது லாஸ்ட்டு நெக்ஸ்ட்டு த ஒர்க்கிங் ஃப்ளூயிட் இஸ் ஹீட்டட் பை எ ஹாட் பாடி. ஒர்க்கிங் ஃப்ளூயிட் ஆனது ஹாட் பாடியை ஹீட் பண்ணுது. அடுத்தது கோல்டு பாடியை கூல் பண்ணுது. இந்த 9 கண்டிஷன்ஸில் தான் அதனுடைய அசம்ஷன் சொல்கிறோம். ஒன் செகண்ட் இஸ் ரிப்பீட்டட். அதாவது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், வாட் ஆர் த அசம்ஷன்ஸ் மேட் இன் ஏர் சைக்கிள் ஆர் டியூரிங் ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி? அதை ஃபாலோ பண்ணும்போது என்னென்ன அசம்ஷன் பார்க்கணும் அப்படின்னா, ஒன் செகண்ட் இஸ் ரிப்பீட்டட். நம்பர் 1, ஏர் இஸ் அ ஒர்க்கிங் ஃப்ளூயிட். நம்பர் 2, இட் obeys the gaseous law. Compression and expansion process strictly a adiabatic process. No friction inside the cylinder. Consider as a closed cycle. No chemical reaction in the engine cylinder. Specific heats of capacities of air remains constant entirely throughout the cycle. Working fluid is heated by a hot body. Working fluid is cooled by a cold body. இது very important ஆன ஒரு கொஸ்டின். நம்ம படிக்கக்கூடிய தெர்மோடைனமிக் சைக்கிள்ஸ் என்னென்ன சைக்கிள் இருக்குது? இம்பார்ட்டன்ட் சைக்கிள், கார்னாட் சைக்கிள், ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள். கார்னாட் சைக்கிளில் இன்னொரு நேம் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் சைக்கிள். ஆட்டோ சைக்கிள்னால் கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள். அதாவது இந்த ஆட்டோ சைக்கிள் தான் எங்கே யூஸ் பண்ணுறோம்? பெட்ரோல் என்ஜினில் யூஸ் பண்ணுறோம். அதனால் இதை பெட்ரோல் சைக்கிள்னு கூட சொல்லலாம். மூணாவது டீசல் சைக்கிள். இது இல்லாமல் நமக்கு நிறைய சைக்கிள்ஸ் அவைலபிள். நம்ம கரிக்குலத்தில் அதெல்லாமே இல்லை. அதாவது ஜூல் சைக்கிள் அப்படின்னு ஒன்று இருக்குது, டியூவல் கம்பஸ்டன் சைக்கிள். அடுத்தது இப்படி நிறைய ரேங்கின் சைக்கிள், இந்த மாதிரி நிறைய சைக்கிள் இருக்குது. பட் நம்ம கரிக்குலத்தில் இருக்கக்கூடியது ஒன்லி ஃபார் 3 சைக்கிள்ஸ். கார்னாட் சைக்கிள் ஆர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் சைக்கிள், ஆட்டோ சைக்கிள் ஆர் கான்ஸ்டன்ட் வால்யூம் சைக்கிள் ஆர் பெட்ரோல் சைக்கிள் கூட இதை சொல்லலாம். ஏன்னா இட்ஸ் யூஸ்டு ஃபார் அ பெட்ரோல் என்ஜின். அடுத்தது தேர்ட் ஒன் இஸ் அ டீசல் சைக்கிள். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது கார்னாட் சைக்கிள். கார்னாட் சைக்கிள்னால் என்ன? கார்னாட் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சைக்கிளை ஃபஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது சையது கார்னாட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணார். தட் மீன்ஸ் இட் ஹேஸ் அ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி as compared to the other cycle. அடுத்த சைக்கிளை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய சைக்கிள் தான் என்னது? இட்ஸ் அ மேக்ஸிமம் பாயிண்ட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறார். தட் மீன்ஸ் கார்னாட் சைக்கிளை பொறுத்தளவுக்கு இன்னொரு நேமை சொல்கிறோம், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் சைக்கிள் அப்படி ஒரு நேமை சொல்கிறோம். அப்போ டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்புறம் கண்டிப்பாக கம்ப்ரஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ரிவர்சபிள் அடியாபேட்டிக் ப்ராசஸ். இந்த சைக்கிளை இன்னொரு நேமு கூட சொல்லலாம், இஸ் அ ஐடியல் சைக்கிள், இமேஜினரி சைக்கிள். இப்படி ஒரு சைக்கிளை இமேஜின் பண்ணியிருக்கார் கார்னாட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். அதனுடைய டெஃபினேஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 isothermal ப்ராசஸ் அண்ட் 2 adiabatic ப்ராசஸ். அதான் என்ன வெரி இம்பார்ட்டன்ட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 isothermal அண்ட் 2 adiabatic ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னது? கார்னாட் சைக்கிளுடைய டெஃபினிஷன். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் சைக்கிள் இஸ் அ இமேஜினரி சைக்கிள் ஆர் ஐடியல் சைக்கிள். இட்ஸ் அ இமேஜின். கார்னாட் சைக்கிளை பொறுத்தளவுக்கு இப்போ சப்போஸ் பிவி அண்ட் டிஎஸ் டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரெஷர் வால்யூம் டயக்ராம், டெம்பரேச்சர் அண்ட் என்ட்ராபி டயக்ராம். அதை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா 1 to 2 அப்படிங்கிறது அடியாபேட்டிக் கம்ப்ரஷன். ஏன்னா கம்ப்ரஷன் கண்டிப்பாக என்ன ப்ராசஸாக இருக்குன்னு நம்ம அசம்ஷனில் பார்த்தோம், அடியாபேட்டிக்காக இருக்கணும்னு பார்த்தோம். அப்போ 1 to 2 இஸ் அடியாபேட்டிக் கம்ப்ரஷன். அப்போ 1 to 2 ப்ராசஸ் போடுறோம். ஏன்னா இதில் ப்ரெஷரோ வால்யூமோ கான்ஸ்டன்ட் கிடையாது. அடியாபேட்டிக்கில் வந்து என்ன இருக்குது? என்ட்ராபி மட்டும்தான் கான்ஸ்டன்ட். என்ட்ராபி மட்டும்தான் என்னது? கான்ஸ்டன்ட் ஆகுது. அதனால் வந்து இது கர்வ்டு லைன் 1 to 2. அப்போ இது நம்பர் 2. Next 2 to 3 is a isothermal process. Isothermal compression நடக்குது. 3 to 4 is a once again என்ன ஆகுது? adiabatic expand ஆகுது. adiabatic expansion. 4 to 1 அப்படிங்கிறது isothermal expansion process. அப்போ இதில் எதுவுமே என்னது? கான்ஸ்டன்ட் கிடையாது. அதனால் எல்லாமே கர்வ்டு லைனில் இருக்கும். 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 1.
இதில் டிஎஸ் டயக்ராம் எடுத்தோம் அப்படின்னால் அந்த டயக்ராமில் என்ன இருக்கும் அப்படின்னால் ஒன் டு டூ அப்படிங்கிறது என்னது இஸ் எ அடியாபேட்டிக் ப்ராசஸ். அப்போ இது 1 to 2, 2 to 3, 3 to 4. அப்போ என்னவாகுது 1 to 2 இங்கே என்ன நடக்குது அடியாபேட்டிக் ப்ராசஸ். என்ட்ராபி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். S1 is equal to S2. 2 to 3 அப்படிங்கிறது என்னது ஐசோதெர்மல் கம்ப்ரஷன். டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதனால் T2 is equal to T3. T2 is equal to T3. நெக்ஸ்ட்டு 3 to 4 அப்படிங்கிறது என்னது adiabatic expansion. Entropy remains constant. அதனால் T3 S3 is equal to S4. நெக்ஸ்ட்டு 4 to 1 ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னது 4 to 1 ப்ராசஸ் இஸ் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகுது, டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதனால் T1 is equal to T4. இதுதான் என்னது கார்னாட் சைக்கிளுடைய ஒர்க்கிங். அதாவது தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் இஸ் ஆல் பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதில் இந்த கார்னாட் சைக்கிளை வந்து ஒர்க் பண்ண வச்சோம் அப்படின்னால் அதனுடைய பிவி அண்ட் டிஎஸ் டயக்ராம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா பிஸ்டன் அண்ட் சிலிண்டருடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கும்போது பின்னாடி நம்ம படிப்போம். அதனால் அதை டீப்பாக எங்கே பார்க்குறதுக்கு டைம் இல்லை. இதில் ஒவ்வொன்றையும் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதாவது ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் 2 to 3னா எப்படி, அதுக்கடுத்து அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன்னா எப்படி இருக்கும் அதை நான் இப்போ சொல்லிட்டேன். அடுத்து ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் 4 to 1 அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ நம்ம லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது, இப்போ இதில் நடக்கக்கூடியது ஹீட் சப்ளை டியூரிங். ஹீட்டு வந்து எங்கே சப்ளை பண்ணுறோம் அப்படின்னால் ஐசோதெர்மல் ப்ராசஸ் 2 to 3 ப்ராசஸில் ஹீட்டை சப்ளை பண்ணுறோம். ஹீட் இஸ் சப்ளைட். அதே மாதிரி என்ன அப்படின்னால் 4 to 1ல் வந்து ஹீட்டானது ரிஜெக்ஷன் ஆகுது. ஒரு பக்கம் சப்ளை பண்ணும் பொழுது கண்டிப்பாக இன்னொரு பக்கம் என்னவாகணும் ஹீட்டு ரிஜெக்ஷன் ஆகணும். அப்போ 2 to 3 ப்ராசஸ் எடுத்தோம் அப்படின்னால் ஹீட் சப்ளை டியூரிங் த ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு ஹீட்டுக்கு நார்மலாக ஃபார்முலா என்ன சொல்கிறோம் அப்படின்னால், அதாவது நம்மளுடைய என்ட்ராப்பியை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் போட்டோம் அப்படின்னால் ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்துருப்போம். அதாவது என்ட்ராப்பி சேஞ்ச் இன் என்ட்ராப்பி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா பார்த்தோம் டிஎஸ் ஈக்குவல் டு Q/T. இதுதான் என்ட்ராப்பியினுடைய ஃபார்முலாவே. அப்போ என்ட்ராப்பி அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு ஹீட் அண்ட் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த டெம்பரேச்சர். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் இங்கே Q இஸ் ஈக்குவல் டு, இதை எப்படி எழுதலாம் Q இஸ் ஈக்குவல் டு T இன்ட்டு டிஎஸ் அப்படின்னு எழுதலாம். இங்கே ப்ராசஸ் 2 to 3 அப்படிங்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை வந்து என்ன போடுறோம் QS இஸ் ஈக்குவல் டு T2 இன்ட்டு டிஎஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் சார் இதில் வந்து T2 தான் போடணுமா T3 போடலாமா? எது வேணாலும் போடலாம். ஏன்னா இந்த இடத்துல T2 இஸ் ஈக்குவல் டு T3 நம்ம இனிஷியலாக எடுத்துருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எடுக்கிறோம். அதனால் T2 இன்ட்டு டிஎஸ் அப்படின்னு போடும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஹீட் ரிஜெக்டட் டியூரிங் த ஐசோதெர்மல் ப்ராசஸ் 4 to 1. அதே சேம் இதை எடுத்தோம் அப்படின்னால் ஒன்ஸ் அகெயின் என்ன போடுறோம் Q இஸ் ஈக்குவல் டு T இன்ட்டு டிஎஸ். அதுலேயும் என்ன இப்போ இங்கே ஹீட்டு ரிஜெக்ட் ஆகுது, அதனால் QR. இந்த இடத்துல T1 இஸ் ஈக்குவல் டு T4. அதனால் என்ன பண்ணுறோம் T1ஐ எடுத்துக்கிறோம். அப்போ ஹீட் ரிஜெக்டட் இஸ் ஈக்குவல் டு T1 இன்ட்டு டிஎஸ். இப்போ நார்மலாக நம்ம ஒர்க் டனுக்கு ஃபார்முலா என்ன சொல்கிறோம் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஹீட்டு சப்ளைடு மைனஸ் ஹீட் ரிஜெக்டட் QS மைனஸ் QR. இப்போ QS அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே வந்து என்ன சொல்லி வச்சுருக்கோம் T2 இன்ட்டு டிஎஸ் மைனஸ் T1 இன்ட்டு டிஎஸ். இப்போ டிஎஸ்ஸை வந்து காமனாக எடுத்திருக்கோம். அதனால் T2 மைனஸ் T1 இன்ட்டு டிஎஸ். இது ஒர்க் டன்னுடைய ஃபார்முலா இதுதான். இப்போ நார்மலாக நமக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் எஃபிஷியன்சி அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்ன சொல்கிறோம் கார்னாட். இந்த இடத்துல எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு நார்மல் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு அல்லது கார்னாட் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைடட் பை ஹீட் சப்ளைடு. ஒர்க் டன் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே என்ன ஃபார்முலா எழுதி வச்சுருக்கோம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் T2 மைனஸ் T1 இன்ட்டு டிஎஸ் டிவைடட் பை
QSக்கு ஏற்கனவே ஃபார்முலா சொல்கிறோம் T2 இன்ட்டு டிஎஸ். அப்போ சேஞ்ச் இன் என்ட்ராப்பி மேலேயும் இருக்குது கீழே இருக்குது கேன்சல் ஆகிடுது. அப்போ லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா T2 மைனஸ் T1 டிவைடட் பை T2, அல்லது இதை காமனாக என்ன சொல்கிறோம் 1 மைனஸ் T1 divided by T2. Therefore, carnot percentage of carnot efficiency is equal to 1 minus T1 divided by T2 into 100. இந்த T1 அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம் அப்படின்னா இஸ் a minimum temperature. T2 அப்படிங்கிறது மேக்ஸிமம் டெம்பரேச்சர். நம்ம டயக்ராம்லேயே பார்த்தோம், பிவி டயக்ராம்லேயே ஃபஸ்ட்டு படம் போடும்போது எப்படி போட்டோம், 1 is low, 2 is a high. அப்போ என்னவாகுது, 1 4 வந்து ஈக்குவல், 2 3 ஈக்குவல். அதனால் 2 is a maximum point, 1 is a minimum point. அதனால் ஃபார்முலாவில் என்ன பண்ணியிருப்பாங்க, 1 minus minimum temperature of the cycle divided by maximum temperature of the cycle அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்கிறோம். இப்போ கார்னாட் சைக்கிளை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இஸ் அ இமேஜினரி சைக்கிள், நாட் ரியல் சைக்கிள். இது ஐடியல் சைக்கிள். இப்படி ஒரு சைக்கிள் இருக்கிறதா சையது கார்னாட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு அசியூம் பண்ணியிருக்கார். நார்மலாக ஒரு ஹீட் என்ஜின், ஒரு எந்த ஒரு என்ஜினையுமே வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, 100% எஃபிஷியன்சி கொடுக்கக்கூடிய எந்த ஒரு என்ஜினையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. அது இஸ் அ காமன். ஏன்னா மெக்கானிக்கலாக வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய எல்லா டிவைசஸ்லையும் என்ன இருக்குது அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா எல்லாமே சம் ஹியூமன் பீயிங்ஸ் தான் மேக் பண்ணுறோம், மெஷினை மேக் பண்ணுறோம், மெட்டீரியலை மேக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு காம்பனண்ட், டிவைசஸ், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே மேக் பண்ணுறோம். அப்படி மேக் பண்ணும் பொழுது சம் எரர்ஸ், அதனால் லாஸ் ஏற்படுது. டோட்டல் என்டையர்லி ஆல்மோஸ்ட் ஆல் மெஷின்ஸ் கார்னாட் சைக்கிளுடைய மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எவ்வளவு அப்படின்னா 2/3 டைம்ஸ் பர்சன்டேஜ். அதாவது தட் மீன்ஸ் இஸ் அ 66.67% ஆஃப் எஃபிஷியன்சி. அந்த எஃபிஷியன்சியை தான் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இஸ் அ கான்செப்ட். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நோ என்ஜின் கேன் ஒர்க் ஆன் கார்னாட் சைக்கிள். என்ன காரணத்தினால கார்னாட் சைக்கிள் அப்படிங்கிறது ஒர்க்காக பண்ண வைக்க முடியாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஃப்ரிக்ஷன் பிட்வீன் மூவிங் பார்ட்ஸ் கேனாட் பி அவாய்ட் கம்ப்ளீட்லி. ஃப்ரிக்ஷனே இல்லாத பார்ட்டை வந்து நம்ம தயார் பண்ண முடியாது. ஏன்னா மெக்கானிக்கல் டிவைசஸ், ஆல்மோஸ்ட் மெக்கானிக்கல் டிவைசஸ் இஸ் அ மூவிங் காம்பனன்ட், மூவிங் பார்ட்ஸ். அப்போ மூவ் ஆகும் பொழுது அது என்னவாகும், ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்தும். அதனால் இந்த என்ஜினில் ஒர்க் பண்ண முடியாது. செகண்ட், இட் இஸ் நாட் பாசிபிள் டு சப்ளை த ஹீட் வித்தவுட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஏன்னா நம்மளுடைய டெஃபினிஷன் என்ன சொல்லுது, இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஐசோதெர்மல் ப்ராசஸ் அண்டு 2 ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ். இந்த 2 டெம்பரேச்சர் ப்ராசஸில் தான் என்ன பண்ணுறோம், ஹீட்டை சப்ளை பண்ணுறோம், ஹீட்டு ரிஜெக்ஷன் ஆகுது. அங்கே டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஹீட்டை சப்ளை பண்ணும் பொழுது ஒன்று கண்டிப்பாக அந்த இடத்துல டெம்பரேச்சர் என்னவாகணும், இன்க்ரீஸ் ஆகணும். அதே மாதிரி 4-1 ப்ராசஸில் ஹீட்டு ரிஜெக்ஷன் ஆகுது, அங்கேயும் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஹீட்டானது ரிமூவ் ஆகும் பொழுது டெம்பரேச்சர் என்னவாகணும், குறையணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம், அதை தான் என்ன சொல்கிறோம், இட் இஸ் நாட் பாசிபிள் டு சப்ளை த ஹீட் வித்தவுட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அதே மாதிரி டியூரிங் ஐசோதெர்மல் ப்ராசஸ் த பிஸ்டன் மூவ்ஸ் இஸ் அ வெரி வெரி ஸ்லோ, அண்ட் டியூரிங் அடியாபேட்டிக் ப்ராசஸ் த பிஸ்டன் சுட் பி மூவ் வெரி ஃபாஸ்ட். ஏன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இருக்கும் பொழுது பிஸ்டனுடைய மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும். அடியாபேட்டிக் ப்ராசஸில் பிஸ்டன் வந்து வேகமாக மூவ் ஆகும். ஏன் அப்படின்னா நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் தி சிஸ்டம். அதனால் பிஸ்டனுடைய மூவ்மெண்ட் இஸ் அ வெரி ஃபாஸ்ட். அப்போ ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் எடுத்தோம் அப்படின்னா ஸ்பீட் வேரியேஷன்ஸ் நடக்குது. ஒரே ஸ்ட்ரோக்கு வரும் பொழுது பிஸ்டனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, ஸ்லோவாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது, நெக்ஸ்ட்டு ஸ்லோ, ஃபாஸ்ட், இப்படி என்ன இருக்குது, மாறி மாறி நடக்கிறதுனால பிஸ்டனுடைய மூவ்மெண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்பீட் வேரியேஷன் இருக்கிற மாதிரி, சேம் ஸ்ட்ரோக்கில் ஸ்பீட் வேரியேஷன் இருக்கிற மாதிரி பிஸ்டனை வந்து நாட் பாசிபிள். அந்த மாதிரி ஒரு பிஸ்டனை தயார் பண்ணுறது இஸ் அ காம்ப்ளிகேட்டட். ஏன்னா ஒரு சேம் ஸ்ட்ரோக்கில் மொதல் ஸ்லோவாக போகுது ப்ராசஸ், நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் ப்ராசஸ், நெக்ஸ்ட்டு ஸ்லோ ப்ராசஸ், ஃபாஸ்ட் ப்ராசஸ், இப்படி வரும் பொழுது
அது என்னவாகும் அப்படின்னா அதை அந்த மாதிரி ஒரு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறது இஸ் எ காம்ப்ளிகேட்டட். அப்படிங்கிறது தான் என்னது 3 மெயின் பாயிண்ட். ஃபஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் இல்லாமல் மூவிங் பார்ட்ஸை அவாய்ட் பண்ண முடியாது. அடுத்தது ஹீட்டை சப்ளை பண்ணும் பொழுது என்னது டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹீட் ரிஜெக்ஷன் ஆகும் பொழுது டெம்பரேச்சரை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ் வெரி ஸ்லோ ப்ராசஸ், அடியாபேட்டிக் ப்ராசஸ் வெரி ஃபாஸ்ட் ப்ராசஸ். ஒரே ஸ்ட்ரோக்கில் ஸ்பீட் வேரியேஷன் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு பிஸ்டன் சிலிண்டரை இன்னும் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியலை. அதனால தான் என்ன அப்படின்னா நோ என்ஜின் கேன் ஒர்க் ஆன் அ கார்னாட் சைக்கிள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து என்ன அப்படின்னா இந்த டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு வந்து ஏர் சைக்கிள். அதில் ஃபஸ்ட்டு டிஃபைன் ஏர் சைக்கிள் இன்ட்ரடக்ஷனை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏர் சைக்கிள்னால் என்னென்னு பார்த்தோம். ஆஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி அப்படின்னால என்னென்னு பார்த்தோம். அதில் ப்ராசஸை 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று ரிவர்சபிள் ப்ராசஸ், இன்னொன்று இரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம். ரிவர்சபிலிட்டியினுடைய கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஏர் சைக்கிளினுடைய அசம்ஷன் என்னென்னு பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக் சைக்கிள் ஆர் ஏர் சைக்கிள் அப்படின்னு பார்த்தோம். 3 விதமான சைக்கிள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் நம்ம கரிக்குலத்தில். அதில் கார்னாட் சைக்கிள்னால் என்ன, அதனுடைய எஃபிஷியன்சியினுடைய டெரைவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். லாஸ்ட்டாக வந்து கார்னாட் என்ஜின் எங்கேயுமே ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்த்தோம். இதெல்லாமே செகண்ட் யூனிட்டில் அந்த ஏர் சைக்கிளில் வரக்கூடிய சம் பார்ட்ஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.